விசுவாவசு வருடம் பங்குனி 20 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி காலை 8:51 மணி வரை. அதன்பின் த்விதிகை திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 7:25 மணி வரை. அதன்பின் சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் காலை 6:32 மணி வரை கும்பம். அதன்பின் மீனம். பொது மகாலட்சுமி வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:13 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் இரவு 7:29 மணி. அஸ்தமனம் காலை 6:48 மணி. மேஷம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலை நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். முயற்சி பலிக்கும். எதிராக செயல்பட்டவர் விலகுவர். நினைப்பது நடக்கும். கோயிலுக்கு சென்று வருவீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரிஷபம் ராசி என்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் அக்கறை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். கையில் எடுத்த வேலையை முடிக்கும் வரை வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மிதுனம் ராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தால் உடல் சோர்வடையும். முயற்சிக்கு தகுந்த பலனுண்டு. விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவீர். தேவை பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர். கடகம் ராசி என்பர்களே, நன்மையான நாள். விருப்பம் நிறைவேறும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவீர். மற்றவர் பாராட்டிற்கு ஆளாவீர். செல்வாக்கு உயரும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீர். திறமை வெளிப்படும் நாள். நெருக்கடி நீங்கும். சிம்மம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபார நெருக்கடி குறையும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். தேங்கிய பொருள் விற்பனையாகும். விருப்பம் பூர்த்தியாகும். நவீன பொருட்கள் வாங்குவீர். பெரியோர் ஆலோசனையை ஏற்பீர். கன்னிராசி என்பர்களே, யோகமான நாள். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தொழிலில் நினைத்த லாபம் கிடைக்கும். நினைப்பது நிறைவேறும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மனக்குழப்பம் விலகும். நிதானமாக செயல்படுவதால் லாபம் கூடும். பிறருடன் வாக்குவாதம் வேண்டாம். துலாம் ராசி என்பர்களே, வெளியூர் பயணத்தால் சோர்வு ஏற்படும். வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் செயல் நினைத்தபடியே நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். செலவு அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. விருச்சிகம் ராசி என்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவலை உறவினர்கள் கொண்டு வருவர். செயலில் லாபம் ஏற்படும். முயற்சி நிறைவேறும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடியும். வழக்கமான செயல்களிலும் நிதானம் அவசியம். உங்களுக்காக செலவு செய்து கொள்வீர். தனுசு ராசி என்பர்களே, நினைத்த வேலை நடக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். முயற்சி பலிதமாக்கும். தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் வழங்க வேண்டாம். நட்புகளிடம் ஓரடி தள்ளி நிற்பது நல்லது. நேற்றைய கனவு நிறைவேறும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். ஒரு சிலர் தெய்வ வழிபாட்டால் பங்கேற்பீர். மகரம் ராசி என்பர்களே, இழுபறியாக இருந்த வேலை முடியும். முயற்சி லாபமாகும். கோயிலுக்கு சென்று வருவீர்கள். விஐபிக்கள் ஆதரவு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர். விருப்பம் நிறைவேறும். உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கும்பம் ராசி என்பர்களே, நிம்மதிக்கான நாள். நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும். வரவு செலவு கட்டுக்கோப்புக்குள் வரும். வெளியூர் பயணம் லாபம் தரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு நன்மை தரும். இன்று காலை வரை நெருக்கடி நிலைமை சீராகும். வரவேண்டிய பணம் வரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மீனம் ராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள்.
காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எடுக்கும் வேலைகளில் நிதானம் தேவை. மனக்குழப்பம் ஏற்படும். ஒருவித பயம் தோன்றும். வெளியூர் பயணத்தில் சங்கடம் தோன்றும். நினைத்த வேலை நடக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது.